ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு பாத்தீங்கன்னா ஆடி மாதத்திற்குரிய சிறப்பான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மாதங்கள்ல சூரியன் மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆவதுதான் ஆடி மாதம், ஆடி பண்டிகை. இது தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவோம். சூரிய பகவான் வடக்கில் இருந்து தெற்காக நோக்கி பயணிக்கிறார். அயனம் என்றால் பயணம் என்று பொருள். இந்த ஆடி மாதத்திற்கு ரொம்ப விசேஷம். ஏன்னா சூரியன் மாற்றுக்காரகனாகிய சந்திரனும் பித்ருக்காரகனாகிய சூரியனும் இணையக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் நிறைய பண்டிகைகள். ஏன்னா இது தேவர்களின் இரவு பொழுது. சூரியன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சித்திரை மாதத்தில் ரொம்ப அப்படியே தகதகன்னு இருந்து அப்படியே ரிஷபத்துக்கு மிதுனத்துக்கு இப்ப அப்படியே அவருடைய உஷ்ணம், அவருடைய தாக்கம் அப்படியே குறைந்து கொண்டு வருகின்ற காலகட்டம். ஆனா இப்ப பாருங்க, காலநிலை மாற்றங்களால வெயிலுடைய தாக்கம் தாங்க முடியல. அதனாலதான் முன்னோர்கள் அப்பெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆடி மாதம் ஆரம்பித்தாலே சந்து பொந்து இண்டு இடுக்குல இருக்கிற ஒரு சின்ன ஆலயமாக இருந்தாலும் அம்மனுக்கு ரொம்ப விசேஷமாக இந்த கூழ் ஊத்துறது, அதே போல ஆடியில் வரக்கூடிய நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் இந்த ஆடி 32 நாட்களும் ரொம்ப அருமையான நாட்களாக வரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நம்மளுக்கு இரவு பொழுது நீண்டு இருக்கும், பகல் பொழுது குறுகி இருக்கும். சூரியனுடைய அந்த ஒரு வெளிச்சம் தான் நமக்கு ரொம்ப. சூரியனும் சந்திரனும் தான் ஒளி கிரகங்கள். அவங்கள ரெண்டு பேரும் மட்டும்தான் நம்ம நேரடியா பார்க்க முடியும். அந்த சூரியன் இந்த காலகட்டங்கள்ல நீர் ராசியான கடகத்திற்கு வரும்போது அந்த நம்மளுக்கு அந்த வலிமை குறைஞ்சிடறாரு இல்லையா, அப்படியே படிப்படியா. அப்ப நம்மளுக்கு நிறைய நோய் தாக்கங்கள்லாம் வரும்னு சொல்லிட்டுதான் சூரியன் இந்த வலிமை குன்றி இருக்கக்கூடிய இந்த காலங்களில், இந்த தட்சிணாய காலங்களில் நம்ம இறை வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் தரும். அதனால கூழ் ஊத்துறதுல பாத்தீங்கன்னா கேழ்வரகு, துள்ளு மாவுல பச்சரிசி, வெல்லம் இதெல்லாம் கலந்து இருக்கிறது. ஆனா உடம்புக்கு ஒரு அயன் சத்து, நம்மளுக்கு ரத்த விருத்தியை கொடுக்குற மாதிரி அந்த உணவுப் பொருட்கள்லயே அதெல்லாம் கலந்துருக்கும். இந்த முருங்கைக்கீரை பொரியல், கருவாட்டு குழம்பு இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா. நம்ம முன்னோர்கள் இப்ப நாசால என்ன கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம முன்னோர்கள் கால சூழலுக்கு ஏற்ப ஒவ்வொரு பண்டிகையும் வச்சு அதுல இருக்கின்ற அந்த உணவுப் பொருட்களையும் நம்ம உடலுக்கு உறுதியாக இருக்கிறதுக்காக கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா தீப வழிபாட்டுல இருந்து இறை வழிபாட்டுல இருந்து அனைத்தும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த ஆடி மாதம் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. அப்ப எந்த ஒரு செயலியும் தோங்குவதற்கும் சுபகாரியங்கள் அதற்கான முயற்சியில எடுப்பதற்கும் ஆடி மாதம் எதுவுமே பண்ணக்கூடாதா, பெண் பார்க்க கூடாது, நம்ம எந்த ஒரு முயற்சி எடுக்கக்கூடாது, ஒரு நல்ல காரியம் செய்யக்கூடாது, அப்படி முடங்கிடக்கூடாது. ஆடியில அப்படியே நம்ம யோசனை பண்ணி ஆடி 18க்கு அப்புறம் வேகமாக செயல்படணும். இந்த காலகட்டம் ஆன்மீகத்துல சாதனை புரியறதுக்கு, யோகா, அதே போல நம்மளுக்கு நிறைய தான தர்மங்கள் புண்ணிய காரியங்கள் பண்ணுவதற்கும் நீர்நிலைகள்ல நீராடும் பொழுது நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் குறையும். பன்னிரு ராசிக்கும் இந்த ஆடி மாதம் கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து துல்லியமான பலன்களை தெளிவாக தனித்தனி பதிவுகளாக காணலாம். மகர ராசி, மகர லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஆடி மாதம் ஒரு சராசரியான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 7ல் சூரியன், புதன், குரு இந்த கூட்டணி, 8ல பாத்தீங்கன்னா சுக்கிரன், கேது, அதே போல நம்மளுக்கு அதுக்கப்புறம் சுக்கிரன் நீச்சம் ஆயிடுவாரு. எனக்கு இந்த வேலைதான் கிடைக்கணும், இந்த பிசினஸ் தான் வேணும், இந்த இடத்துக்கு தான் டிரான்ஸ்பர் வேணும் அப்படின்லாம் ஒரு பிக்ஸ் பண்ணி ஒரு எதிர்பார்ப்போடு நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க ஃபெயிலியர் தான். நடப்பது நடக்கட்டும், நம்மளோட முயற்சிகளை போடுவோம், நடப்பது நல்லதாகவே இருக்கும் அப்படின்ற பாசிட்டிவ் திங்கிங் வேணும். அதை குரு உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்களும் அதை எடுத்துக்கணும். இந்த காலகட்டம் சூரியன் அங்க சேர்ந்துருவார் இல்லையா, அவர் 8க்குரியவர்ல அந்த ஒரு டவுட் ஐயத்தை வச்சிரும். அதே போல இந்த காலகட்டம் தொழில்ல நம்மளுக்கு ஒரு நிறைய வேலைகள் இருக்கும். அந்த வேலையை நீங்க எப்பவுமே உழைப்பின் ராசி இல்லையா, வேலைக்கெல்லாம் ஒண்ணும் அஞ்ச போறது இல்ல. இந்த காலகட்டம் ஜாப்ல, கெரியர்ல, பிசினஸ்ல இருக்கிறத வச்சு அப்படியே நீங்க கடந்து வாங்க. சிறப்பான முயற்சிகளை போடுங்க. நடப்பது நடக்கட்டும்ட்டு நீங்க எதிர்பார்ப்பு இல்லாம செயல்படும் பொழுது இதற்கான சிறப்பான பலன்களை நீங்க பின்னாடி பெறுவீங்க. இப்ப என்ன மாற்றம் நடக்குதோ அதை மனநிறைவாக ஏற்றுக்கொள்ளுங்க. வரவு இருக்க இல்லையோ செலவு ரொம்ப அதிகமாக இருக்கும். வேலையில டென்ஷன், பதற்றம் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5, 6 என்ற இடங்கள்ல பயணிப்பாரு. அதனால
வேலை செய்யற இடங்கள மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்களை சக ஊழியர்கிட்ட கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்ப தேவை இந்த காலகட்டம். கோபம், வேகம் இதெல்லாம் வேணாம். பொறுமை, நிதானத்தை கடைபிடிச்சா ரொம்ப அமைதியாக கடந்து வந்துடலாம்னு சொல்லலாம். திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் முயற்சி செய்யுங்க. முடிவு இந்த மாதம் எடுக்க வேண்டாம். லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க எல்லாம் நாங்க அப்படி இதை கல்யாணத்துக்கு கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படின்லாம் இப்பெல்லாம் அதிரடியாலாம் முடிவு எடுத்துடாதீங்க. பெரியவங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டாங்கன்னா அவங்க மூலியமா நீங்க இதை முயற்சி செய்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். காதல்ல ஊடல் கூடல்லாம் இருக்கும். ஆர்குமெண்ட்டை தவிர்த்துருங்க. தேவையில்லாம வாக்குவாதங்களை ஈடுபடாதீங்க. இதெல்லாம் நீங்க நான் பேச போறேன், செய்ய போறேன், அவ அப்படி பண்ணிருக்க கூடாது, என் ஃப்ரெண்ட் இப்படி கேட்டிருக்க கூடாதுன்னு போனீங்கன்னா அது ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, உறவா இருந்தாலும் சரி, இந்த காலகட்டம் பிரேக்கப் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால அமைதி காத்து விடுவது ரொம்ப சிறப்பு. ஏன்னா உறவுகள்ல இப்ப நம்மளுக்கு ஒரு காதல் விஷயத்துல இருக்கிறவங்களுக்குலாம் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஆர்குமெண்ட்லாம் இருந்ததுன்னா அது பிரிவை நோக்கி கூட இழுத்து சென்றுடலாம். அதனால அமைதியாக இருப்பது ரொம்ப சிறப்பு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல குருவுடைய ஆலோசனை கிடைக்கும். படிப்புல எக்ஸாம்ல நீங்க இன்னும் அடுத்த படிக்கு நகர்வீங்க. வெளியூர்ல போய் படிக்கணும். அதே போல நல்லா நம்மளுக்கு ஒரு லோன் கிடைக்கணும் படிப்புக்கு அப்படின்னா கிடைக்கும். நல்ல புத்திசாலித்தனத்தோட நல்ல திறமையோட நீங்க இருக்கக்கூடிய சூழலை டேக்கிள் பண்ணி சிறப்பா கடக்கக்கூடிய அருமையான மாதம் சொல்லலாம். ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் வேணும். ஏன்னா 8ல கேது இருக்கிறாரு. அதே போல 2 ராகு. ஏற்கனவே உங்களுக்கு 6க்கு வேற செவ்வாய் போயிடுவார். அப்ப என்ன ஆகும்? அடிவயிறு பகுதி, உஷ்ணம் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் ஏற்படும். யூரினரி சம்பந்தம். ஏன்னா சுக்கிரன் கேது வேற 8ல வேற. யூரினரி ட்ராக், இந்த நீர் கடுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பாதாம் பிசின் நீங்க இந்த ஜிகிர் தண்டா எல்லாம் கிடைச்சதுன்னா குடிக்கிறது, நல்லா நீர்மோர் எடுத்துக்கொள்வது, நிறைய தண்ணி குடிச்சிங்கனாலே இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்லாம் வருவதை தவிர்த்து கொள்ளலாம். தேவையில்லாம சிந்திக்க கூடாது. ரொம்ப சிந்திச்சிங்கன்னா தலைக்கு பித்தை ஏறிடும். பித்தை ஏறினா உஷ்ணம் அதிகமாகும், கேஸ்ட்ரிக் டபுள் ஆகும், அல்சர் வரும். எல்லாமே ஒன் பின் ஒன்னாக நம்மளுக்கு அலையா விருந்தாலையா கை கூத்துரும். அப்ப ஆரோக்கியத்துல கவனம், உறவுகள்ல கவனம், வாக்குவாதங்களை தவிர்க்கணும். தொழில் செய்யற இடங்கள்ல அமைதி காத்து கிடைப்பதை கொண்டு நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா இந்த மாதம் அருமையான மாதமாகவே கடந்து வந்துடலாம். மகர ராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாளுக்கு சர்க்கரை பொங்கல் வைத்து நீங்க வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள், விருப்பங்கள்லாம் நிறைவேறினா தொழில சிறப்பான மாறுதல்களை கண்கூடாக காண்பீர்கள்.